புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 9 தொடக்கம் 11 வரை. நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, யோவான் நற்செய்தியிலே திராட்சை கொடி பற்றிய உவமை மிகவும் முக்கியமானதும் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் பொதிந்ததாகவும் இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை வாசிப்பவர்கள் பல ஆழமான விளக்கங்களை கொடுக்கின்ற விவிலிய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இயேசுவினுடைய இந்த திராட்சை கொடி உவமை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. ஒரு திராட்சை கொடியானது பல கிளைகளை கொண்டு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதன் கிளைகளாக இருக்கிறோம். அந்த கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் மாத்திரமே பலன் கொடுக்க முடியும். அப்படி இணையாமல் துண்டிக்கப்பட்டு விட்டால் தாமாக தனித்திருந்து பலன் கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். யூத கலாச்சாரத்திலும் அவர்களுடைய வாழ்விலும் இந்த திராட்சை கொடி, திராட்சை ரசம், திராட்சை பழம் என்பன மிகவும் அவர்களுடைய கலாச்சாரத்தோடும் வாழ்வியலோடும் இணைந்ததாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு அடிக்கடி இந்த திராட்சை கொடியை பற்றி, திராட்சை பழத்தை பற்றி, திராட்சை ரசத்தை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருப்பார். திருமுழுக்கு பெற்று நாங்கள் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லி திருமுழுக்கின் பொழுது அந்த குருவானவர் சொல்லுவார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் திராட்சை கொடியில் இணைந்திருக்கின்ற கிளையைப் போல இணைந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த அன்பின் பிணைப்பு, இயேசுவோடு நாங்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பின் பிணைப்பு, ஆழமான உறவு எங்களுக்கு பலனை கொடுக்கிறது, சக்தியை தருகிறது. அதன் வழியாக நாங்கள் பலன் கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு கனிகளை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இயேசுவோடு இணைந்திருப்பதன் நோக்கம் உற்பத்தி திறன். எப்படியாக கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்து உற்பத்தியை கொடுக்கின்றதோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவோடு இணைந்திருப்பதன் வழியாக உற்பத்தி திறன் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த அன்பின் பிணைப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் உற்பத்தி திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இணைந்திருத்தலும் கனி கொடுத்தலும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அழைப்பாக இருக்கிறது. வெறுமனே மேலோட்டமான இணைப்பு அல்ல. நாங்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். தந்தையாகிய இறைவன் இயேசுவின் மீது கொண்டுள்ள அன்பை போல இயேசு எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அன்பில் நிலைத்திருப்பதற்கான, அந்த அன்பின் பிணைப்பிற்கான அழைப்பை தருகின்றார். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தால் மாத்திரமே நாங்கள் அவர்களுடைய அன்பில் நிலைத்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே பல்வேறு விதமான படிப்பினைகளை சொல்லித் தருகிறார், பல்வேறு விதமான கற்பனைகளை சொல்லித் தருகிறார், கட்டளைகளை சொல்லித் தருகிறார். ஆனால் அவருடைய கட்டளைகள் எல்லாம் அன்பு என்று சொல்லுகிற ஒரே ஒரு கட்டளையிலே இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல என்று சொல்லி அவர் அதற்கு நிபந்தனை வைக்கிறார். அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அன்பு செய்வதற்கான ஒரு நிபந்தனையாக இயேசு அன்பு செய்தது போல நாங்கள் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். நாங்கள் தவக்காலத்திலே பார்த்தோம், இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவிய சடங்கை பின்பற்றினோம். இயேசு எங்களுக்காக உயிர் கொடுத்ததை தியானித்தோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததை மகிமையோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு அன்பு செய்தது போல அவருடைய சீடர்களாகிய நாங்களும் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இதன் வழியாக ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி எங்களுள் தங்கும் என்று சொல்லுகிறார். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி அரைக்குறையான மகிழ்ச்சி அல்ல, நிறைவான மகிழ்ச்சி. அவரிலேதான் நிறைவான சந்தோஷத்தை காணுகிறோம். அவருடைய வாழ்வோடு இணைந்திருப்பதன் வழியாகத்தான், அவரோடு நாங்கள் அவருடைய அன்பிலை பிணைத்திருப்பதன் வழியாகத்தான் நாங்கள் நிறைவான மகிழ்ச்சியை வாழுகின்றோம். அப்படி நாங்கள் நிறைவான மகிழ்ச்சியின் வாழ்வதன் வழியாக நாங்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு கனி கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு சுவையை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளில் இந்த திராட்சை செடியை பற்றி, திராட்சை கொடியை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள இணைப்பை அன்பின் பிணைப்பை ஆழமாக்கிக் கொள்வோம். இயேசுவினுடைய இறைவார்த்தை வழியாக அவரோடு நாங்கள் கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்துவோம். அவ்வாறு நாங்கள் உறவை ஆழப்படுத்த எங்களுடைய சக்தி அதிகமாகும். அப்படியாக ஒரு மரமானது நீரையும் பசலையும் பெற்று தன்னுடைய ஆழத்தை பெருக்குகிறதோ அப்படியாக ஆழத்தை பெருக்குகிற பொழுது அதனுடைய சக்தி அதிகரிக்கிறது. அதே போல நாங்கள் இயேசுவோடு கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்துகிற பொழுது எங்களுக்கு சக்தி அதிகப்படுத்தப்படுகிறது. அதன் வழியாக நாங்கள் நிறைவான பலனை கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கும் சுவையை கொடுப்பவர்களாக மாறுவோம். அதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்தோடு மன்றாடுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.